ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. MT-15 R15 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதான் நண்பா இன்னைக்கு வீடியோ. R15 வெர்ஷன் 4, MT-15 வெர்ஷன் 2 தான் பார்க்க போறோம். ரெண்டுமே இப்போதைக்கு லேட்டஸ்டா இருக்கிற வண்டின்னு நான் நினைக்கிறேன். வெர்ஷன் 3 கூட வந்திருக்கு. அதோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பயங்கர காஸ்ட் கூட. இதுதான் கிட்டத்தட்ட ஒரே கம்பெனில ரெண்டு வண்டிக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அப்படி எதுதான் இந்த வண்டியில வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம் நம்ம இன்னைக்கு. நான் கம்பாரிசன் சார்ட்டை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டு இன்ஜினுமே சேம் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, டார்க்கும் சேம் தான், எல்லாமே சேம் தான் நண்பா. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த கம்பாரிசனே இன்னைக்கு. வண்டியோட டிசைன் மட்டும் தான் மாறுதே தவிர மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் வருது. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா 155cc லிக்விட் கூல் 4 வால்வ் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதே தான் அப்படியே MT-15லயும் சேம் சிசி சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பவர் பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 18.5 PS பவர் வருது 1000 RPMக்கு. அதே மாதிரியே சேம் அதே 18.5 PS பவர் MT-15 கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்துட்டீங்க அப்படின்னா 14.2 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. R15ல மாஸ்டர் ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்ற வந்து 14.1 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் அது வந்து கணக்குலேயே எடுத்துருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் அந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ல டிஃபரன்ஸே. பிரேக்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே கிட்டத்தட்ட சேம் டிஸ்க் சைஸ் தான், சேம் டியூவல் சேனல் ABS தான் கொடுக்குறாங்க. R15ல பார்த்துட்டோம் அப்படின்னா 282 mm ஃப்ரண்ட்டும் 220 mm ரியரும் கொடுக்குறாங்க. MT-15லயும் அதே சைஸ் டிஸ்க் சைஸ் தான், சேம் தான், வெறும் மாற்றமே கிடையாது. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அதே மாதிரியே ரெண்டுத்துலயுமே VVA-ஓட வந்துருது. VVA-னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டுத்துலயுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் MT-15 நிறைய வாட்டி ஓட்டி பார்த்திருக்கேன். R15 கொஞ்சமா தான் ஓட்டி பார்த்திருக்கேன். MT-15 VVA கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகும்போது பயங்கர ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. R15ல சேமா தான் இருக்கும். ஏன்னா சேம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, சேம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, எல்லாமே ஈக்குவலா இருக்கும்போது VVA கண்ட்ரோலும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் பத்தி பார்த்தோம். டெலஸ்கோபிக் அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க ரியர்ல. பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்க்டு டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான், ரெண்டுமே சேம் தான். கியர் பொசிஷன்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா கிளச்சில் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டுமே ஸ்லிப்பர் கிளச்சோட வந்துருது. குயிக் ஷிஃப்டரோட வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. MT-15ல வேற லெவல்ல இருக்கும். கியர் போடுறதுக்கு ரொம்ப ஆசையாவே இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும் கிளச்சு. R15லயும் எனக்கு தெரிஞ்சு அந்த 5th கியர்ல இருந்து 6th கியர் டக்குன்னு 5th கியர் குறைக்கிறது, அந்த கியர் கன்ஃபியூஷன் இல்லாம இப்போ நம்ம வண்டி RS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு சில நேரத்துல என்ன ஆகும்னா ஆக்சிலேட்டர் கொடுப்போம், கியர் மாறாமலேயே சவுண்ட் வரும். அது ப்ராப்பரா சில நேரத்துல கியர் மாறாது. ஆனா ரெண்டு வண்டியிலுமே அதே மாதிரி எனக்கு இது வரையும் ஓட்டி சான்ஸே இல்லை. R15 வெர்ஷன் 4க்கும் MT-15 வெர்ஷன் 2க்கும் டயர் சைஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்துட்டீங்க அப்படின்னா 100/80 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர்ல 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மாறது என்னன்னு கேட்டீங்கன்னா வண்டியோட டைமென்ஷன்ஸ் மட்டும் தான், மற்றபடி கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அதே மாதிரி சீட் பொசிஷனும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். MT-15ல ஓட்டுறது வேற மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சது. R15ல ஓட்டுறது வேற மாதிரி இருக்கும். ரெண்டு வண்டியிலுமே எனக்கு தெரிஞ்சு பில்லியன் உட்கார்றது கஷ்டமா தான் இருக்கும். MT-15ல மேக்சிமம் உட்காரலாம், ஆனால் R15ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்கார்ற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரியே வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் என்னோட ஹைட்டுக்கு வந்து MT-15 எனக்கு கொஞ்சம் ஓகேவா பட்டுச்சு. ஏன்னா R15 என்னால குனிஞ்சு ஓட்ட முடியல. ரொம்ப லாங்லாம் நான் போய் பார்த்தேன், என்னால் முடியல. கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்ஸ் கூட என்னால் ஓட்ட முடியல. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு குண்டா இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டமா இருந்துச்சு. MT-15 எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. வண்டியோட ஹைட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா R15ஓட ஹைட் வந்து 1135 mm வருது. கொஞ்சம் நல்லாவே வண்டி வந்து ஹைட்டானவங்களும் ஓட்டலாம், ஓரளவு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்க ஓரளவு மேனேஜ் பண்ணி ஓட்டலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா வண்டியோட பொசிஷன் அப்படி இருக்கும். அதே மாதிரி MT-15 பார்த்துட்டீங்க அப்படின்னா 1070 mm வரும். கொஞ்சம் ஷார்ட்டா உள்ளவங்களும் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து ஓட்டுற மாதிரி அந்த ஒரு வண்டி இருக்கும். ஹைட்டா உள்ளவங்களும் ஓட்டலாம், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த FZ ஓட்டுனவங்களுக்கு கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். தொடையில வந்து லைட்டா ஒரு வலி கொடுக்குற மாதிரி MT-15ல ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு இருந்தது. ரொம்ப நான் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நான் வண்டி ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் ஃபீலா இருந்துச்சு, டை சப்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு.
என்னடா அது கார் மாதிரி சொல்றேன்னு இல்லை, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. R15 வந்து நான் ரொம்ப ஓட்டுனது இல்லை, ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். எனக்கு தொடையில வலி வரல, ஆனா எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் இருந்தது ரொம்ப தூரம் ஓட்டுனதுனால. சீட் ஹைட் பொறுத்தவரையும் R15ல 815 வந்துடும், MT15ல 810 வந்துடும். ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரியே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 170 அதுலேயும் 170 தான். ரெண்டுமே டபுள்ஸ் போனால் கீழே வந்து ஸ்பீடு பிரேக்கில் இடிக்கும். எனக்கு நிறைய வாட்டி இடிச்சிருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்துங்க நண்பா. வண்டி ஓட்டுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேம் தான், ஷீட் பொசிஷன் மட்டும்தான் வேறு. மற்றபடி அப்புறம் வந்து எல்இடியில் ரெண்டுத்துலேயுமே வந்து பை ஃபங்க்ஷனல் எல்இடி கொடுத்துருவாங்க. இதில் வந்து அந்த R15ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த ஒரு டிசைன், யூனிக்கான டிசைன். MT50ல அந்த யூனிக்கான டிசைனை யமஹா எப்போதும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. லைட்டை பொறுத்தவரையும் MT15ல வேற லெவல் த்ரோவில் இருக்கும். R15லுமே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு த்ரோ கொடுக்கும். அந்த ப்ரொஜெக்டர் பை ஃபங்க்ஷனல் எல்இடி லேம்ப் வந்து MT15ல பயங்கரமாக நைட் செம்மையாக இருக்கும் த்ரோ. நாங்கள் நிறையா அனுபவப்பட்டிருக்கோம். ரெண்டு வண்டியுமே அந்த மாதிரி மழை நேரத்தில் அந்த எல்இடி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது, அந்த எல்இடி செட்டப் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே சேம் தான். இதில் ப்ளூ கலர் இருக்கும், இது வந்து அந்த ஒயிட் கலரில் அந்த நெகட்டிவ் டிஸ்பிளேமாங்களா அந்த மாதிரி இருக்கும். ரெண்டுத்துலேயுமே ஒயிட் கனெக்ட் ஆப் வந்துடும், ஃபோன் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெயில் நோட்டிஃபிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அது நிறைய வேரியண்ட்டில் பைக்லேயுமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வேணுமா, இதுலேயும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியண்ட்டோட வரும். ஹை எண்ட் அதாவது பைக்கில் தான் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியே வரும். மற்றதில் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியே கிட்டத்தட்ட 5000 10,000 டிஃப்ரெண்ட் வரும்னு நினைக்கிறேன் பைக்கோட காஸ்ட்டுக்கு, எக்ஸோரூம் ப்ரைஸுக்கு. அது மாதிரி கியர் சேஞ்சிங் இண்டிகேட்டர், அப்புறம் விவிஏ கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஒன்று மறந்துட்டேன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரெண்டுத்துலேயுமே வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா என்ன தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரெண்டுத்துலேயுமே வரும். அதோட லைட்டு எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபுல்லாக பக்காவாக கவர் ஆகிருக்கும் அந்த ஒய் கனெக்ட் ஆப்போட. மைலேஜ் பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்சு MT15ல நாங்கள் வந்து 50 ரீச் பண்ணியிருக்கோம். R15ல எனக்கு தெரிஞ்சு 45 46 ரீச் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேம் இன்ஜின் தான். நாங்கள் R15ல ஓட்டின விதம் வேறு, MT15ல நாங்கள் ஸ்லோவாகவும் போயிருக்கோம், வேகமாகவும் போயிருக்கோம். ரெண்டு வண்டியுமே எனக்கு தெரிஞ்சு 45 கீழே எங்களுக்கு மைலேஜ் கொடுக்கல. யமஹாவில் வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு வண்டி பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. MT15ஓட நாங்கள் வந்து ரிவ்யூ வித் ஓனரோட ரிவ்யூ போட்டிருக்கோம். ரெண்டு வண்டி ரிவ்யூ போட்டிருக்கோம் MT15ல. வெர்ஷன் 1ம் போட்டிருக்கோம், வெர்ஷன் 2ம் போட்டிருக்கோம். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் எப்படி நாங்கள் ரிவ்யூ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குது. R15 வெர்ஷன் 4 வந்து நாங்கள் கூடிய சீக்கிரமே ரிவ்யூ போடுறோம் வித் ஓனரோட, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி. வேற என்ன நண்பா, நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய பைக் கார் வந்து நாங்கள் கம்பேரிசன் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா, என்ஜாய் பண்ணுங்க நண்பா.